no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு கிராம் ஒன்று 16,250 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்று 1,30,000 அப்படின்ற அளவு. கல்யாணத்தப்போ ஒரு 500 தான் இருந்தது ஒரு கிராம். இப்போ பார்த்தா 12,000 கிட்ட வந்துருச்சு. அதனால் ரொம்ப கஷ்டம்தான். 25,000 30,000 எவ்வளோ வந்தாலும் சந்தோஷம்தான். சில்வர் வேலை வந்து இன்னும் கோல்டை விட ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ அப்படி நிறைய போயிடுச்சுன்னா நான் கோல்டுக்கு போவேன், இல்லைனாக்க either one. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. பெண் குழந்தைய வச்சுருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? இதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து தங்கம் தான் நம்பர் 1. மற்றபடி எல்லாமே. கல்யாணத்துக்கு ஒரு கிராமு 12,500 ரூபா இன்னைக்கு ரேட்டுனாக்கா ஒரு நடுத்தர வர்க்கமே எப்படி சார் வாங்குறது 12,500 ரூபா? தங்கம் விலை இறங்க நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக அதிகரிச்சுட்டு தான் போவோம். இனிமேல் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்கை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தங்க விலை ஏறுறதை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்களா இல்லையா, மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, இதை பற்றி தான் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். மேம், தங்கம் விலை நாளுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. தினக்கூலியெலாம் இருக்கிறவங்கள பிள்ளைங்களை கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாத்துலேயும் ஒரு இது தான். அது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு சேவிங்ஸாக இருந்துச்சு. இப்போ அதுவுமே இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து தங்கம் விலை வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 12,770 இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட் டைம் கிடையாது. முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராஃபிட். இன்றைக்கி ஒரு 50 பவுன் தங்கம் வச்சுருந்தா அவன் 6 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு சொந்தக்காரன் ஆகிடும். தங்க விலை ஏற ஏற நல்லது தான். 5 லட்சம் கூட சவரம் வரலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நாட்டுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. ஏன்னா நம்ம சக்திக்கு அது வாங்க முடியாதுன்னு தெரியும். அதுக்கு வந்து ஆசைப்பட மாட்டாங்க. அதுக்கு கோல்டு வாங்கிக்கலாங்க ஒரு எண்ணம் வந்துடும். நமக்கு வீணான ஆசை வந்து வளர்த்துக்கிட்டு இது பண்ண வேண்டாம். 25,000 30,000 எவ்வளோ வந்தாலும் சந்தோஷம்தான். தங்க விலை ஷோரூமில் மியூசியத்தில் பார்க்குற மாதிரி இருக்கணும். நல்ல வசதியானவங்க நடுத்தர வர்க்கமெல்லாம் வாங்க முடியாது. வசதியானவங்க வருமானம் உள்ளவங்க வாங்கிக்கிட்டு நல்லா இருக்கட்டும். பொலிட்டிக்கலி பார்த்தா நல்லது, ஏன்னா நம்ம நாடு வளர்ச்சி அடையுது, தங்க விலை ஏறுறது நல்லது. ஒரு நார்மல் சராசரி மனுஷனாக பார்த்தாக்கா நம்ம நிறைய வாங்கணுன்னா நிறைய ஏர்ன் பண்ணணும், அதுக்கு நம்ம நிறைய பே பண்ண வேண்டியது இருக்கும். கெட்டது தான். ஸோ போத் வேஸ் ஹேவ் போத் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நாட்டுக்கு நலமான செய்திகளை விலைவாசி இறக்கினா நல்லாயிருக்கும். ஒரு அலுமினிய பாத்திரமோ அரிசி விலையோ இல்லை இது புளி மிளகா விலை குறைச்சா நல்லாயிருக்கும். நீர் வளம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் விற்காத அளவுக்கு அதெல்லாம் தடுத்தால் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி தங்க விலை எவ்வளோ வரணும் கவலை இல்லை. அது நாட்டுக்கு வந்து பயன்படுறதா இல்லை. ஃபார் பீப்புள் who are going to get married, it is trouble for them. ஓகே. For the people who have already had so much of gold, it is good for them. But it depends upon all the countries which have gold cores they'll have, no? Depends upon them. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. பெண் குழந்தைய வச்சுருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? இதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நகை வேண்டாம்னு சொல்கிறதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சவர நகை 1 லட்சம் ரூபானாக்கா எப்படி சமாளிக்க முடியும்? ரொம்ப கஷ்டங்க. கல்யாணத்தப்போ ஒரு 500 தான் இருந்தது ஒரு கிராம். இப்போ பார்த்தா 12,000 கிட்ட வந்துருச்சு. அதனால் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ ஒரு மூக்குத்தி வாங்க போகிறதுனாலும் கஷ்டம்தான். அதனால் குறைஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏழைங்கெல்லாம் எப்படி வாங்குவாங்க? இப்போ கூலி செய்கிறாங்க, அவங்க ஒரு தாலி வாங்கணுன்னாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏறிட்டே போனால் என்ன ஆகும்? கல்யாணத்துக்கு ஒரு கிராமு 12,500 ரூபா இன்னைக்கு ரேட்டுனாக்கா ஒரு நடுத்தர வர்க்கமே எப்படி சார் வாங்குறது 12,500 ரூபா? நம்மளோட எக்கனாமிக் ஏறிக்கிட்டே போகுது இல்லை? மற்ற நாடு கூட கம்பீட் பண்ணுறப்ப அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாடு கரெக்டாக நிற்கணுன்னாக்கா கண்டிப்பாக தங்க விலை தான் முதல்ல ஏறும். தங்கம் விலை இறங்க நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை. ஏறிட்டு தான் இருக்க நினைக்கிறீங்க? எதனால் அப்படி சொல்கிறீங்க? லாஸ்ட் 3 மந்த்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். அதில் யூல் பி ஏபிள் டு நோ எவ்வளோ ஏறி இருக்குது. நாங்களாம் இதுவாக வாங்கிட்டு இருக்கிற ஆளுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கண்டிப்பாக அதிகரிச்சுட்டு தான் போவோம். இனிமேல் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோல்டு வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. நாளைக்கு நம்ம வாங்கி வச்சுட்டு நம்மள்ட்ட காசு இல்லாதப்பையோ அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பச்சிக்கலாம், நம்மளுக்கு உதவிக்கு அதை விற்று நம்ம வந்து காசாகவும் பச்சிக்கலாம். தங்கத்துக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விலை ஏறிக்கிட்டு இருக்கு மேம். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் தங்கத்தை ட்ராப் பண்ணிவிட்டு வெள்ளி வாங்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதுவும் வாங்க முடியாத நிலைமையில தானே இருக்குது.
அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சில்வர் விலை வந்து இன்னும் கோல்டை விட ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நிறைய போயிடுச்சுன்னா நான் கோல்டுக்கு போவேன், இல்லைனாக்கா either one anythingல. தங்கம்னா வெள்ளியவானா என்ன சார், எல்லாம் சேமித்து வைக்கிறவங்களுக்கு தான் லாப கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. எடுத்து பேங்க்கில் வைக்கணும், லாக்கரில் வைக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு தான் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து தங்கத்து மாதிரி தான் வெள்ளிக்கும், அதனால எப்படியோ இது பண்ணிடும், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. பாஸ் எப்படி மீன் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ ஒரு கிலோ சில்வர்னா சில்வர் பார்ஸா இஷ்யூ, ஜுவல்லரிக்கு பதிலாக சில்வர் பார்ஸா இருந்தால் யூ கேன் டேக் இட். ஜுவல்லரியாக இருந்து தான் அதில் ஒரு 25% இது போட்டு கம்மி பண்ணி எடுப்பாங்க. தட்ஸ் டிஃபரன்ஸ். அதனால் இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இதை பற்றி யோசித்து ஆலோசனை பண்ணி எல்லா நலனை கருதி தங்க விலையை குறைக்கணும். தங்கம் தான் முக்கியமாக எல்லோரும் வாங்கணும்னு நினைப்பாங்க. வெள்ளின்னு வாங்க போனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொலுசு தான் அதிகமாக வாங்குவாங்க. அதனால் தங்கம் தான் வாங்கணும்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு அதுக்கப்புறம் அது வேறு தோன்றதே இல்லை, அந்த லைனுக்கு போகிறதே இல்லை. கோல்டு வந்து நிறைய ஃபீமேல்ஸ்க்கு பிடிக்கும். இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. பட் இன்வெஸ்ட் ஆன் சில்வர் ஜுவல்லரிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோல்ட், தட்ஸ் ஈக்குவலன்ட் டு குட் ரிட்டர்ன்ஸ். இது வரைக்கும் மக்கள் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. நிறைய மக்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களால் வாங்கவே முடியல. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் அதிகமானது வந்து யாருமே விரும்பலை, எல்லாமே வந்து கம்மியாகணும் தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து கோல்டு ரேட் ஏறதுக்கு என்ன காரணமாக இருக்குது, கோல்டு ரேட் இன்னும் எவ்வளோ உயரும், இதை பற்றி தான் டீட்டெயிலாக கோல்டு ஒரு சாந்தகுமார் வந்து நம்ம இன்டர்வியூவாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள். இல்லை, இந்த ஏற்றம் இறக்கம் சின்ன சின்ன இதுதானே, அது இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது, அதாவது இந்த டிசம்பருக்குள்ளேயே நம்ம இந்த 1 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னோம். அது டச் ஆகிடுச்சு. திரும்பியும் ஒரு 25 to 1 இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர், பொங்கல், அதை வச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஹைக் இருக்கும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 2026 வந்து பண்டிகை தான் சார், பொங்கல் பண்டிகை தானும். அதனால் அது ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஹைக்கில் தான் இருக்கும். ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு கிராம் ஒன்று 16,250 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்று 1,30,000 அப்படின்ற அளவுக்கு வரும். ஜனவரிலேயே சார்? இல்லை, ஜனவரியிலேருந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த ரேட்டானது திரும்பியும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவில் பிப்ரவரிலாம் கொஞ்சம் விலை இறங்கிட்டு திரும்பியும் ஏற ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க செய்யும். ரொம்ப டவுன் ட்ரெண்டுன்றது வராது. அதாவது சவரன் ஒரு 70,000 60,000 அப்படின்னு பழைய அந்த ரேட்டுக்கெல்லாம் வரவே வராது, ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க தங்கம் விலை ஏறத்துக்கு என்ன காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொருளாதாரம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, இன்னொன்று வந்து போர் பதற்றங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்க. இப்போ அது மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் இருந்தால் அப்பயாச்சும் இறங்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுதான் இப்போ இதனால் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒரு நிலையான தன்மை வந்துச்சுன்னு வைங்களேன், முதலீட்டாளர்கள் வந்து அந்த பக்கம் திரும்புவாங்க. அது இல்லை. அப்புறம் ரியல் எஸ்டேட் அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் போகுது. ஃபினான்ஸ் இது மார்க்கெட் பார்த்தாலும் அதுவும் வந்து இப்போ தான் ரேட் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இப்போ விலை ஏறினதுக்கு உண்டான காரணமும் கூட பார்த்திங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் வந்து தன்னுடைய வைப்பு நிதி வட்டி, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு உண்டான வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. 0.25% குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் குறைச்சாங்கன்னா, அந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அதனுடைய சேர்மன் ஜெரோம் பவுல் வந்து குறைச்சார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு வந்து விலை உயரும். அது மட்டும் இல்லாமல் டாலருடைய ரேட்டு வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்க டாலரோட ரேட்டு உயர்ந்திருக்கு. 90 ரூபாய் 75 காசு அதிகபட்சமாக போயிருக்கு. இதெல்லாம் பார்க்குறச்சே தங்கத்தினுடைய ரேட்டு கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே சார், இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது தங்கத்துக்கு அடுத்தபடியாக வந்து பிளாட்டினம் இருக்குல்ல சார், பிளாட்டினமும் இருக்குது, வெள்ளியும் அப்படியே இருக்குது. இப்போது கம்பேர் பண்ணும்போது பிளாட்டினம் வந்து வாங்க மாட்டாங்க, அது ஏன் சார்? இல்லை, பிளாட்டினம் ஏன் வாங்க மாட்டாங்கன்னா, இப்போது ஒரு செயின் தங்கத்தில் செய்கிற மாதிரி செயின், வளையல், ஆரம், நெக்லஸ் எல்லாம் பிளாட்டினத்தில் செய்ய முடியாது. பிளாட்டினத்தில் சில குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும்தான், பிளைன் டிசைன்ஸ், ரிங்கு மாதிரியோ இல்லை காப்பு மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சில மிஷின் மேடு செயின் அது மாதிரி மட்டும்தான் செய்ய முடியும், மற்றபடி பண்ண முடியாது. சாதாரணமாக ரெகுலராக ஒரு ஹேண்ட்மேட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிளாட்டினத்தில் செய்ய முடியாது. பிளாட்டினத்தில் ரீசேல் வேல்யூவும் கிடையாது. ஏன் ஈவன் கவர்மெண்ட்டே வந்து பிளாட்டினத்தை வச்சு நீங்கள் என்ன தான் இன்றைக்கி ஒரு கிராம் 4,500 ரூபா போகுது அப்படின்னா கூட அதற்கு வந்து ப்ளட்ஜ் பண்ண முடியாது, நீங்கள் அடகு வைக்க முடியாது. தனியார் வங்கியிலே அடகு வைக்க முடியாது, கவர்மெண்ட் பேங்க்லேயே அடகு வைக்க முடியாது, அந்தளவுக்கு இல்லை. அதனால் அது வந்து புழக்கத்தில் பெருசாக இல்லை. ஒரு சாதாரண நகைகளில் கூட சேல்ஸ் பார்த்திங்கன்னா 100% கோல்டு சில்வர் சேல் ஆகுதுன்னா 1% தான் பிளாட்டினமுடைய சேல். ஓகே, ரொம்ப கம்மியாகும், ரொம்ப கம்மி தான். அதனால் அதனுடைய வந்து மறுமதிப்பும் ரொம்ப கம்மி. நீங்கள் எடுத்துகிட்டு அதை நாளைக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா கூட அது அந்த அளவுக்கு கோல்டு அளவுக்கு
கோல்டு ஒன்று தான் உங்களுக்கு ஹையஸ்ட்டு ரீசேல் வேல்யூவும் கொடுக்கும். எந்த நேரத்தில் எங்கே வேணால் கொடுத்தது பண்ணலாம். அதனால் அது மற்றதுக்கெல்லாம் கிடையாது அந்த ஓகே ரீசன். சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறுது, வெள்ளி விலை ஏறுது, பிளாட்டினம் வந்து ஏற மாட்டேங்குது. அப்படி அதை விட்டுடலாம் சார். இப்போ தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமே. தங்கம் ஏறிக்கிட்டு இருக்கு சார், அதே மாதிரி வெள்ளி ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ வெள்ளிக்கு வந்து ஒரு ரீசேல் வேல்யூ வரணும் இல்லையா? ஆனால் அதுக்கு மட்டும் ஏன் சார் அகைன் வந்து கம்மியாகிட்டு இருக்கு? இல்லை, காரணம் கம்மிலாம் ஆகலை. அதில் கம்பேர் பண்ண தங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது resale value பண்ணால் ரொம்ப கம்மியா தங்கம் தான் நம்பர் 1. ஓகே. மற்றபடி எல்லாமே கம்மி தான். இப்போ சில்வருக்கு தங்கத்தில் வந்து நீங்கள் பொருள் வாங்கிட்டீங்க, நீங்கள் அது விற்க போனீங்கன்னா ஒரு 4% 5% இல்லை 6% கழிச்சுட்டு நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10% அந்த வித்தியாசம் டிஃப்ரெண்ட் வரும். கேஷ் பண்ணணும், பொருள் மாற்றணும்னா ஓகே, கேஷ் பண்ணணும்னா அந்த மாதிரி வித்தியாசம் வந்துடும். ஏன்னா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து காப்பர் இருக்குது, அயன் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு கிராம் இப்போது ஒரு கிலோன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் போயிடும். கிலோ கணக்கில் வாங்குறீங்க, ஒரு ஐ திங்க் 800 இப்போ ஒரு காப்பர் 1 கிலோ இருக்குதுன்னு வைங்களேன். நாளைக்கு அதே எவ்வளோ போகுது? பாதிக்கு பாதி தான் போகும். அயன் பாருங்கள், பாதிக்கு பாதி தான் போகும். இப்போ சில்வர் அப்படி பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதியாக போகுது கிடையாது. இதுவும் ஒரு உலோகம் தான். பட் இந்த உலோகத்துக்கு கோல்டு பாருங்கள் பாதிக்கு பாதியாக போகுது கிடையாது. அதில் பர்சன்டேஜ் அந்த ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, யூசேஜ் இருக்குது. அந்த இதுக்கு மறுமதிப்பு தனியாக இருக்குது. அதனால தான் தங்கம் இன்றைக்கும் டாப்பில் இருக்குது. மற்ற உலோகங்கள் பிளாட்டினம்மு, காப்பரு, பிராஸு, சில்வரு எல்லாமே இருந்தாலும் தங்கத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு தனியாக இருக்குது. மக்கள்கிட்ட வரவேற்பும் தனியாக இருக்குது. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உலகம் முழுவதுமே அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை